அது என்னென்னா, அம்பா மண்டபத்திலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு ஐப்பசி மாதம் ஸ்ரீரங்கநாதருக்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி இதில் என்ன அதிசயம், எல்லா நாளும் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஐப்பசி மாதத்தில் மட்டும்தான் தங்க குடத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் ஸ்ரீரங்கருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கோவிலோட ஸ்பெஷலுங்க. அதுதான் இந்த ஐப்பசி மாதத்தோட ஸ்பெஷலுங்க. அந்த ஒரு மாதம் மட்டும் தங்க குடத்தில் ஸ்ரீரங்கநாதருக்கு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறது அந்த ஒரு மாதம் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸ்ரீரங்கத்தில் இருக்க நிறைய பேர்த்துக்கு கூட இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாதுங்க. ஆண்டாள் ஸ்ரீரங்கம் வழியாக தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறதுக்காக நாங்கள் 4 மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்ரீரங்கம் போயிட்டோங்க. ஆண்டாள் தங்க குடத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறத நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஐப்பசி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுவும் 4:30 மணிக்கெலாம் நீங்கள் அம்மா மண்டபத்தில் இருந்து வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த விஷயத்தை பார்க்க முடியும். ஸோ அடுத்த வருஷம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஐப்பசி மாதம் அம்மா மண்டபத்துக்கு 4:30 மணிக்கு கரெக்டாக அசம்பிள் ஆயிருங்க. ஸ்ரீரங்கத்தோட அடையாளமான இந்த ராஜகோபுரம் 240 அடிங்க. இந்த